ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ரீபாட் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது கூடவே சேர்த்து நான் எப்படி கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுன்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கோல்டன் சைப்ரஸ் பிளான்ட்டை தான் ரீபாட் பண்ண போகிறோம். இந்த பாட்டில் தான் ரீபாட் பண்ண போகிறோம். அதில் ஹோல்ஸ் இல்லை, அதனால் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எந்த செடி வச்சாலும் அதுக்கு அந்த ட்ரைனேஜ் வே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக ஹோல்ஸ் இல்லாத எந்த பாட்டாக இருந்தாலும் நீங்கள் ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஹோல்ஸ் 6 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ட்ரைனேஜ் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்காக வந்து நான் ஒரு கொக்கோ பீட்டும் சாண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறேன். கொக்கோ பீட் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அந்த பாட்டை வந்து அடிக்கடி ரொட்டேட் பண்ணி விடணும், வெயிலுக்காக நல்லா வைக்கணும். அதனால் வெயிட்லெஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக கொக்கோ பீட் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். கொக்கோ பீட்டும் சாண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம போடலாம். இதுக்கு நடுவில் நான் என்னோடய ஸ்டோரியும் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆசை, அது மாதிரி செடியெலாம் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. இந்த மக்கள் டிவியில் வர ஷோஸ்லாம் நான் நிறையவே பார்ப்பேன். ஆனால் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ செடி வச்சா வளரவே வளராது, நீ கை வச்சாவே வளராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நான் பெருசாக செடிலாம் எதுவும் வைக்க மாட்டேன். ரொம்ப ஆசையாக இருக்கும். சும்மா கொட்டாங்குச்சியில் வந்து அந்த வெந்தயம் அந்த மாதிரிலாம் போட்டு வளர்ப்பேன். ஆனால் அதுவுமே கொஞ்ச நாள் அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் நான் அவ்வளோவா செடிலாம் வளர்க்காமே இருந்துட்டேன். அப்படியே யாருன்னா வளர்த்தாங்கன்னா சும்மா பார்ப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகி கல்யாணம்லாம் ஆனதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் செடியெலாம் வளர்த்துட்டு இருந்தால் அதை பார்க்கும்போதும் எனக்கு ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். இவெல்லாம் வளர்க்குறாளே, நம்மளும் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வச்சுருக்க செடிக்கு தண்ணி கூட ஊற்ற மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும், நம்ம தண்ணி ஊற்றி செடி எதனா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி கூட ஊற்றாமல் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா மாடியில் நாங்கள் வீடு கட்டிட்டு வந்துட்டோம். அப்போ கிரகப்பிரவேசத்துக்கு வந்தவங்க எல்லோரும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, பின்னாடி பக்கம் வந்து செடி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நான் என்ன காமிச்சேன்னா, மண்புழு இருந்தது. அதில் நர்சரியிலேருந்து எல்லாமே தொழு உரம்லாம் மிக்ஸ் பண்ண மண் தான் நான் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதில் மண்புழுவும் இருந்தது. இந்த மாதிரி இருக்கும்போது செடி ரொம்ப நல்லாவே வளரும், அதுக்காக தான் காமிச்சேன். அதுக்கப்புறம் பின்னாடி செடி வளர்க்கலான்னு சொல்லியிருந்தாங்களா, நானும் பெருசாக அது செடிலாம் எதுவும் வாங்காமல் இருந்தேன். ஒரு வாட்டி ஃபங்க்ஷன் போகும்போது ஒரு 2 செடி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த 2 செடியை 2 மாதமாக ரீபாட் பண்ணாமையே நான் வச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ரொம்ப நாளாக இது இப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்கள் கார்டன், அதாவது நர்சரியில் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். க்ரோ பேகு, மண் எல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், அதில் நிறையவே மண்புழு இருந்தது, அதுதான் காட்டிகிட்ருக்கேன். அந்த கொக்கோ பீட்டும் மண்ணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். பேகு மண்ணெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா. அதுக்கப்புறம் நாங்கள் வைக்க போகும்போது என்ன சொன்னேன், நான் என் பையனை கூப்பிட்டு வைக்க சொன்னேன். நான் வைக்கல, நீ பாப்பாவை வைக்க சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், நீயே வை, ஏன் நீ வைக்க மாட்டுற அப்படின்னு சொன்னார். இல்லை நான் வைக்கல, நான் வச்சா வளராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி நீ வச்சா வளராமல் போயிடும், எல்லா செடியும் நீ தான் வைக்கிற, இந்த செடியை நீ தான் வைக்கிற அப்படின்னு சொன்னார். நான் வைக்கவே மாட்டேன்னு எவ்வளோ சொல்லியும் அவர் ரொம்ப கம்பல் பண்ணி நீ தான் வச்சே ஆகணும் அப்படின்னு சொன்னார். அதனால சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் வச்சேன். கடவுளே செடி நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் வச்சேன். வச்சதுக்கப்புறம் டெய்லி போய் அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப டெய்லி இது வளருமான்னு பயந்துகிட்டே போய் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்த்தா அதில் பூ வந்துருந்தது. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம வச்ச செடியில் பூலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறேன்னா, தர்மாக்கோல்லாம் பிச்சு போடுறேன். ஏன் தர்மாக்கோல் போடுறேன்னா, வெயிட்லெஸ்ஸாக இருக்கணுன்றதுக்காக. இன்னொன்று, இது நம்ம சாப்பிட்ற செடிலாம் இல்லை, சும்மா அழகுக்கு வைக்கிற செடி தானே, இது எதுவும் அஃபெக்ட்லாம் ஆகாது. தர்மாக்கோல்லையே வேர்லாம் போகும். இது வந்து எனக்கு தெரிஞ்ச மெத்தடு. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். பேக் டு ஸ்டோரி போயிடலாமா? நான் பூ வச்சுதுன்னு சொன்னால, அது வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நர்சரியிலேருந்து ஒரு ஸ்டார் ஃப்ரூட் செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் தான் வந்து பூலாம் வச்சுருந்தது. என் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரூட்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த மண் வாங்க போகும்போது எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஸ்டார் ஃப்ரூட் வீட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார் ஃப்ரூட் செடியை வாங்கிட்டு இருந்தேன். சரி, பூ வச்சிருச்சு, இது காய் வரணுமேன்னு சொல்லி டெய்லி போய் காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வேலை அதுதான். எழுந்ததும் போய் அதை பார்ப்பேன். பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து நிறைய அதில் காயெலாம் விட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அப்புறம் அதுலேருந்து அப்படியே ஒரு செடியாக இம்ப்ரூவ் பண்ணி நிறைய செடி வச்சுட்டே இருக்கேன். இப்போ என்ன போடுறேன்னா, நான் கிச்சன் வேஸ்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். கிச்சன் வேஸ்ட்டு, கார்டன்லேருந்து வர அந்த லீஃபு அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு லேயர் போட்டுடுறேன். ஏன்னா அது கொஞ்ச நாள் மக்கி அதுவே உரமாக இருக்கும். அது வந்து நான் மண்ணெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வந்து மண் போட்டுட்ருக்கேன். அதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சல கொக்கோ பீட்டோ இதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மண் போட்டுட்ருக்கேன். அப்புறம் ஃபைனலாக என்னாச்சுன்னா அப்படியே ஒரு செடியாக வச்சு பெரிய கார்டனும் செட் பண்ணியாச்சு. நான் வச்சுருக்க ஒவ்வொரு செடிக்கும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஒரு ஸ்டோரி பின்னாடியும் ஒரு ஹாப்பினஸ்ஸும் இருக்கும். எனக்கு அந்த கார்டனிங் நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. நம்மளால் முடியும். நான் எப்போவுமே நினப்பேன் நான் ஒரு அன்லக்கி அந்த மாதிரி நினப்பேன். ஆனால் எனக்கு கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. நம்மளால் முடியும், நம்மளால் எல்லாம் செய்ய முடியும்ன்ட்டு எனக்கு நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் வந்தது. நிறைய விஷயம் நான் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு அந்த கார்டன்லேருந்து ஒரு ஃப்ரூட் எடுத்து என் பையனுக்கு கொடுக்கும் போதோ, ஒரு பூ எடுத்து என் பொண்ணுக்கு வைக்கும் போதோ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது எதுக்காக மெயினாக இந்த ஸ்டோரி நான் ஷேர் பண்ணுறேன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளால் எதுவும் செய்ய முடியாது, நம்ம அன்லக்கி, நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா என்னாலேயே இது பண்ண முடியுதோ, சின்ன விஷயந்தான். கேட்குறவங்களுக்கு இது சின்ன விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் என்னை பொறுத்தவரையும் இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து நான் கேட்டு வளர்ந்ததெல்லாம் நான் அன்லக்கி அப்படின்ற மாதிரி தான். அதனால் எனக்கு அது ரொம்பவே பெரிய விஷயமா இருந்தது. ரொம்ப பெரிய விஷயமா இருந்து நான் யூடியூபே கார்டன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருந்ததுன்னா, நான் அந்த கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா, அந்த பிளான்ட்டை வந்து ரீபாட் பண்ணுறதுக்காக எடுக்கிறேன். நான் ஆல்ரெடி அதில் தண்ணி பிடிச்சி வச்சுருப்பேன், பார்த்துருப்பீங்க. நல்லா ஊறி இருக்கும். இதை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து வேறு டேமேஜ் ஆகாமல் வரும். வச்சு பிடுங்கக்கூடாது. அப்படியே நான் எப்படி கை வச்சு எடுத்தனோ அதே மாதிரி கை வச்சு கவுத்து எடுத்துக்கணும். முழுசாக வைக்கணும். வேறு டேமேஜே ஆகக்கூடாது. அதில் ஒரு 3/4 பாகம் மண் போட்டு வச்சுட்டேன். அதான் அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தால அது போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் செடி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் மண் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நிறைய பேர் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணணுன்ருப்பீங்க. கார்டனிங் மட்டும் இல்லை, நிறைய விஷயம் நம்ம ஏதோ ஸ்டாப் பண்ணி வச்சுருப்போம். நம்மளால் முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மற்றவங்களால முடியுதுன்னா நம்மளால முடியும். அதனால் ஒரு வாட்டி ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நம்மளாலும் ஜெயிச்சு வர முடியும். கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த ஸ்டோரி இன்ஸ்பயர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ஸ்டோரி இல்லை தான். எனக்கு நான் என்கரேஜ்மெண்ட்டாக ஆகிறதுக்கு எனக்கு இந்த கார்டனிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த செடி ரீபாட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ப்ராபகேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வச்சு முடித்ததும் கண்டிப்பாக தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அது அந்த புதுசாக இருக்க மண்ணோடு சேர்ந்து வளர்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.